அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜயை பத்தின இந்த அவதூறு அருவருப்பான நிலைகள்ல பார்க்கும்போது அடிக்கடி சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வந்துட்டே இருக்கு. இந்த கந்தசாமி படத்துல வந்துட்டு ஒரு பஸ், ஒரு வில்லனை சார்ந்த ஒரு பெண்ணுங்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே விஜயோட பொறுத்துறாங்க, அவருடைய கேரவனோட பொறுத்துறாங்க. அவர் சினிமாவில் இதுக்கு முன்னாடி இருந்ததாகவும் இப்படிதான் இருந்ததுங்கிற ஒரு சம்பவத்தையும் சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி நெப்போலியனுக்கும் அவருக்கும் இருந்த சண்டை சர்ச்சையை கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நடிகையோட தான் லிங்க் பண்றாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை வந்துகிட்டே இருக்குல்ல சார். அதாங்க, இது எல்லாமே இவர்களுடைய அரிப்பை தீர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேரவான்ங்கிறது என்ன விஜய் கிட்ட மட்டுமா இருக்கு? எல்லா நடிகர்களும் படப்பிடிப்புல பயன்படுத்துறது கேரவான் தான். அப்புறம் கேரவான்ங்கிறது என்ன? ஒரு நடமாடும் சொகுசு அறை, அவ்வளவுதான். அது உள்ளார யாராவது போயிருக்காங்களா? எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்னதாக இந்த இவ்வளவு வரத்து ஒரு 10க்கு 10க்கு ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கும், ஒரு கழிவறை இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். அதில் அது டிவி, ஒரு டைனிங் டேபிள், இதெல்லாம் இருக்கும். இதுக்கு மேலே அதில் ஒன்றுமே கிடையாது. இதை தான் எல்லா நடிகர்களும் பயன்படுத்துகிறாங்க, விஜயும் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சொல்கிற அந்த கந்தசாமி படத்தில் அந்த கேரவானை வந்து அந்த பணம் பதுக்குவதற்கும் அதுக்குள்ளார ஒரு அழகியை வச்சு ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்கும். அதை வந்து எப்படி நீங்கள் விஜயோட பொருத்த முடியும்? அதுக்கப்புறம் அந்த நெப்போலியன் விவகாரம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கடந்த காலத்தில் போய் பார்த்தா இந்த விஷயத்தை வந்து முதல்ல வந்து பதிவு பண்ணதே நான் தான். நைட்டு 2 மணிக்கு அந்த சம்பவம் ஏவிஎம்ல நடக்குது. அடுத்த நாள் 9 மணிக்கு அந்த தகவல் எனக்கு தெரியுது. நான் 10 மணிக்கு என்னுடைய வெப்சைட்ல எழுதுறேன் என்ன நடந்ததுன்னு சொல்றேன். போக்கிரி படத்துல நெப்போலியன் நடிக்கிறாரு. அப்ப என்னன்னா, நெப்போலியனுடைய கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்காரு, நெப்போலியனுடைய நண்பர்னு வச்சுக்கோங்க. இப்ப விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய ஷூட்டிங் முடிஞ்சு அவர் கேரவானுக்குள்ள போயிட்டாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்ப போறாரு. இப்ப அவர் எப்பயுமே கேரவான்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்ட் உள்ள இருப்பாங்க, வெளியில வந்து அவங்களுடைய உதவியாளர்கள் இருப்பாங்க. ஏன்னா யாருமே டப்புன்னு திறந்துட்டு போயிடக்கூடாதுல்ல. அந்த மாதிரி விஜயனுடைய உதவியாளர்கள் அந்த கேரவான் அந்த கதவு வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, நெப்போலியனுடைய கெஸ்ட் வந்தது மாதிரி அவர் என்ன பண்றாருன்னா, விஜயை பார்க்கணும் அப்படின்னா அவர் வந்து விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. அப்ப நெப்போலியன் வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு நேரா அந்த நண்பரை கூட்டிக்கிட்டு விஜயனுடைய கேரவானை துறக்க போய் ட்ரை பண்றாரு. என்ன அப்ப இந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு, சார் துறக்காதீங்க, சாரா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில வருவாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, நெப்போலியன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூளை சூடு எடுத்த ஒரு கேரக்டர் தான். கடாமுடான்னு பேசுவார். எதிராளி யாரு அந்த இதுவே அவருக்கு இருக்காது. அவர் என்னமோ பெரிய ஒரு பண்ணையார் மாதிரி தான் பேசுவார். அன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அசிஸ்டண்ட்டை வந்து அவர் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஒருமையில, அப்புறம் ஆபாச வார்த்தையில. இன்னொன்று, நெப்போலியன் குரல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பிச்சா தான் இருக்கும். பயங்கரமா இதை பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணிட்டாரு, உள்ள இருந்த விஜய்க்கு வந்து இந்த சத்தம் கேட்டு அவர் என்னமோ ஏதோன்னு பதறி போய் அவர் கதவை திறக்கிறாரு. என்னன்னு பார்த்தா நெப்போலியன் சொல்றாரு, என்ன விஜய் உங்க அசிஸ்டன்ட் வந்து என்னை உள்ள விட மாட்டேன்றான், என்ன ஆய்வுன்னு பயங்கரமா கத்துறாரு. டக்குன்னு என்னப்பான்னு கேட்கிறாரு இந்த பையன்கிட்ட. சொல்றேன், இல்லை சார் வந்து கதவை திறந்தாரு, நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் கண்ணாப்பண்ணு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது விஜய் என்ன பண்ணார், நெப்போலியனை பார்த்து, அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாலும், சார் நீங்க எப்படி அவனை போய் திட்டலாம், அவன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டு, நான் சொல்லித்தான் அவன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான், எதா இருந்தாலும் என்கிட்ட தானே நீங்க சொல்லியிருக்கணும், எதுக்கு வந்து நீங்க அவரை அந்த பையனை வந்து நீங்க இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கடுப்படிச்சிடுறாரு. இதுதான் நடந்தது. விஜய் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன கூட்டம் கூடியது. கூட்டம்ங்கிறது அந்த படப்பிடிப்பு குழுவினர் தான். அவ்வளவு பேர் முன்னால நம்மளை வந்து இந்த மாதிரி நோஸ் கட் பண்ணிட்டாருன்னு நெப்போலியன் வந்து வருத்தப்பட்டு அப்படி போயிடுறாரு. இதுதான் நடந்தது. இந்த சம்பவத்தில் விஜய் மீது என்ன தவறு? தன்னுடைய ஊழியரை யாரோ ஒருத்தர் திட்டுறதை அவர் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பாரு? நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, என் ஊழியரை நீங்க எப்படி அந்த மாதிரி அவதூறாக அருவருப்பாகவும் ஆபாசமாக எப்படி பேச முடியும்? ஸோ தன்னுடைய ஊழியரை காப்பாற்ற வேண்டிய கடமை விஜய்க்கு இருக்கு. அதைத்தான் அவர் பண்ணார். இந்த சம்பவம் நடக்கும்போது நைட்டு 2 மணி. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த விஜயினுடைய அந்த யூனிட்டை சேர்ந்த ஒருத்தரை வந்து நான் மீட் பண்றேன் தற்செயலா. சார் தெரியுமா விஷயம், நேத்து வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அதை செய்தியா ஆக்குனேன். ஆனா அன்னைக்கெல்லாம் யாருமே இதை பத்தி பேசல. இன்னைக்கு விஜயை காலி பண்ணணுங்கிறதுனால நெப்போலியன் பாஜகவை சேர்ந்தவர், ஆனா முன்னாள் திமுக காரர் என்ற அடிப்படையிலும்
விஜய் மீது அவருக்கு ஒரு தனிப்பட்ட கோபமும் எரிச்சலும் இருந்தது. அதை தீர்த்து கொள்வதற்காக இன்றைக்கு இன்னைக்கு இந்த கதைகள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரவான்ல ஒரு நடிகை இருக்கானாலே அங்க ஒரு நடிகை இருப்பாங்கிற அந்த கற்பனை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கேவலமானது, அபத்தமானது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு நடிகன், விஜய் விட்டுருங்க, பொதுவாகவே ஒரு நடிகன் ஒரு நடிகையோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் எதுக்குங்க ஒரு பொது இடத்துல இருக்கிற கேரவான்ல அவளை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கணும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்க நினைச்சா வெளிநாடு கூட்டிட்டு போகலாம், அல்லது வெளியூர் கூட்டிட்டு போகலாம், வெளி மாநிலம் கூட்டிட்டு போகலாம், அல்லது சென்னையிலேயே எத்தனையோ நட்சத்திர விடுதிகள்லாம் இருக்கு, சாமானிய மக்கள் போக முடியாத பல ஹோட்டல்கள்லாம் இருக்கு, பல ஹீரோக்கள் அங்க மாசக்கணக்கில் ரூம் போட்டு தங்கி இருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அங்க போயிருக்கலாமே. அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு தான். இதை வைத்தெல்லாம் நீங்க விஜயை வீழ்த்த முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட ஒரு அடிமுட்டால் உலகத்துல வேற எவனுமே கிடையாது. இதே மாதிரி விஜயை பெண்கள் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது இது வரைக்கும் டிஎம்கே சார்ந்த யாரையும் இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டவே இல்லை, டீசெண்டாவே மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கூட உதயநிதியை டக்குன்னு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டுட்டு லாக் பண்ணாங்க. ஒரு போஸ்டர் ரீபோஸ்ட் பண்றாரு, ஒரு நடிகையினுடைய போஸ்டர், அதை டக்குன்னு உள்ள கொண்டுட்டு அன்னி ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போறது ஒரு கூட்டம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப டிஎம்கே பண்ணதுதானே டிவிகேவும் பண்ணுதுங்கிற இந்த பார்வை. அதாவது பாத்தீங்கன்னா திமுக தலைவர்கள் மீது பெண்களை தொடர்பு படுத்தி குற்றச்சாட்டு வந்தது இல்லைன்னா சொல்ல முடியாது. கருணாநிதி மீதே அப்படி பெண்களை சம்பந்தப்படுத்தி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இப்போ வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர் அரசியலுக்குள்ள வரும்போதும் பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு செய்தி வாசிப்பாளராக பிரபலமாக இருந்த ஒரு செய்தி அறிவிப்பாளரோட ஸ்டாலினை தொடர்பு படுத்தியெல்லாம் செய்திகள்லாம் வந்திருக்கு. அதனால இது இன்றைக்கு முளைத்த ஒரு குற்றச்சாட்டா நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு உதயநிதி திமுகவின் முகமாக இருப்பதால் இன்னைக்கு அவரை தொடர்பு படுத்தி இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது. இன்னொன்று, அது உதயநிதி ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணதா எனக்கு தோணலை. ஏதோ ஒரு நடிகை சம்பந்தப்பட்ட ஒன்று ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளவுதான். அதை வச்சு அவருடைய கேரக்டர் தப்பா பேசணும்ல அவசியம் இல்லை. பட் அதே நேரம் நம்ம ஆயுதம் எது என்பதை எதிரிகள் தீர்மானிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க விஜயை ஒரு நடிகையை வச்சு தாக்கும் போது நாங்க உங்களை தாக்குனா என்ன அப்படின்னு விஜய் ரசிகர்கள் இன்னைக்கு அந்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நீங்க என்ன செய்வீங்களோ அது இன்றைக்கு உங்களுக்கே நடக்குது அப்படிங்கிறது தான். தமிழ்நாடுடைய தியேட்டர்கள் உரிமையை ஜனநாயகனுக்கு ஆல்மோஸ்ட் 102 கோடி கொடுத்து ஒரு நிறுவனம் வாங்கினதாக சொல்லப்படுது. தமிழ் சினிமாவுடைய உச்சம் அப்படின்னு சொல்லப்படுது சார். 102 கோடி கிடையாது, அது 100 கோடி. அதுதான் முக்கியமான விஷயம். 100 கோடிங்கிறதே மிகப்பெரிய தொகை. மிகப்பெரியனா நீங்க கற்பனை பண்ண முடியாத ஒரு தொகை தான் அது. ஆனா என்னன்னா, இப்ப விஜயனுடைய கடைசி படம், கடைசியாக வந்த கோட் படம் உட்பட ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணதுனால இந்த கேவிஎன் நிறுவனம் 100 கோடி அப்படிங்கிற அந்த விலையை அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இருந்தாரு, இன்னொரு பக்கம் ஏஜிஎஸ் நிறுவனம், அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் லியோ படத்தை எடுத்த லலித், அந்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ அவரு, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல ஏஜிஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த போட்டியிலிருந்து மெல்ல பின்வாங்கிட்டாங்க. அவங்க வெளியில சொன்ன காரணம் என்ன அப்படின்னா விலை ஜாஸ்தியா இருக்குங்கிறது. உள்ளுக்குள்ள உள்ள காரணம் என்ன அப்படின்னா, இப்ப விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, இப்ப இந்த படத்தை போய் வாங்கினா திமுக மேலிடம் நம்ம மேல கடுப்பாகும், அது நம்மளுடைய மற்ற தொழில்களுக்கு ஒரு இடையூறாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் அவங்க மெல்ல நகர்ந்துட்டாங்க. லலித் என்ன அப்படின்னா, அது விஜயனுடைய கடைசி படமாக இருந்தாலும் இந்த தொகைங்கிறது அதிகம் அப்படின்ட்டு அவரு ஒரு தொகையை கோட் பண்ணார். அநேகமா 85 கோடி கோட் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ராகுல் என்ன பண்ணார் அப்படின்னா 100 கோடி தமிழ்நாடு மட்டும் கொடுக்கறது ஜாஸ்தி, நான் 100 கோடி தர்றேன், அதோட சேர்த்து கேரளாவும் கொடுத்துருங்கிற மாதிரி அவர் கேட்டாரு. அதோட அர்த்தம் என்னன்னா, கேரளாக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-16 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கு. அப்ப அதுவும் சேர்த்து கொடுத்துட்டா தமிழ்நாடுடைய வேல்யூவா ஒரு 85 கோடி வருங்கிற மாதிரி அவர் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. இப்படியே போயிட்டு இருந்தது. கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப ராகுல 100 கோடி ரூபாய் கொடுத்து அதை வாங்கிட்டாரு. அது இல்லாம கேரளாவையும் தனியா ஒரு 15 கோடிக்கு வாங்கியிருக்காரு. இதுதான் நடந்தது. இப்ப எல்லாருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா, இத்தனை பேர் போட்டிட்டு ஏன் ராகுலுக்கு கொடுத்தாங்க? ராகுல் பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் அவருக்கு பேக்கிங் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. விஜயே ராகுலுக்கு கொடுக்காதீங்க, அவர் ரெட் ஜெயண்ட் ஆளு, நம்ம படத்தை வாங்கிட்டு காலி பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொன்னதாகலாம் ஒரு செவிவெளி செய்திகள் இருக்கு. பட் அதையும் தாண்டி ராகுலுக்கு எப்படி இந்த படம் போச்சு அப்படின்னா, தமிழ்நாடு தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும் ராகுலுடைய பேனரில் அது வந்தாலும் அதனுடைய சைலண்ட் பார்ட்னரா
விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷும் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில தான் கேவிஎன் வந்து அவருக்கு கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு. பட் அதே நேரம் டீலுங்கிறது முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் அந்த பணம் இன்னும் கைமாறலைங்கிற மாதிரி தான் எனக்கு தகவல் கிடைத்தது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய ரஜினி படங்களா இருக்கட்டும், விஜயனுடைய முந்தைய படங்களா இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு உச்சம் அப்படின்னும் போது வசூல் வந்து நிச்சயமா அதை பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு 150 200 கோடி 200 கோடி பண்ணணும். 200 கோடி தமிழ்நாட்டுல மட்டும் பண்ணுங்கிற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை விஜய்க்கு அந்த பிரஷர்ல இது சாத்தியமாகும். சாத்தியம்தான். என்னன்னா இப்ப நார்மலான படம் அப்படின்னா அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படுவது சரிதான் அது. ஆனா இது விஜயினுடைய கடைசி படம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று, மக்கள் வந்து விஜய் மேல ஒரு பேரன்பு வச்சிருக்காங்க. அப்ப அவர் இனிமே நடிக்க மாட்டாரு, இதுதான் கடைசி படம் போது நிச்சயமாக குடும்பமா அந்த படத்தை பார்க்க திரண்டு வருவாங்க, அதுல மாற்றம் இல்லை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கோட் படமா இருக்கட்டும், லியோ படமா இருக்கட்டும், படம் நல்லா இருக்குன்னு சொன்னது பாதிப்பாருன்னா படம் மொக்கேன்னு சொன்ன பாதிப்பாரையும் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமா கோட் படம்லாம் வந்து அன்சகிக்கபிள் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ வந்து வராது. என்னன்னா இது பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தர லோக்கலான மசாலா படத்தினுடைய ரீமேக். அப்ப நார்மலா அந்த சினிமா பார்க்குற அந்த பாமர பார்வையாளர்களுக்கு இந்த படம் பெரிய அளவுல பிடிச்சு போகும். என்னன்னா இது ஒரு மசாலா படம், அவன் எதிர்பார்த்து வருகிற எல்லாமே இந்த படத்துக்குள்ளார இருக்கும். இன்னொரு பக்கம் இவர் அரசியலுக்கு வந்துட்டதுனால அரசியல் ரீதியாகவும் அந்த படத்துல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அது வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கிற விஷயமும் அந்த படத்துல இருக்கு, காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விஷயமும் படத்துல இருக்கு. எல்லாத்துக்கு மேல ஹெச் வினோத் வந்து ஒரு ரீசனபிளான டைரக்டர், ஓரளவுக்கு நாலேஜ் உள்ள ஒருத்தர், ரொம்ப மொக்கையாவெல்லாம் எடுக்க மாட்டார். ஸோ இதெல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். அதனால எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும், அதுல மாற்றம் இல்லை. ஆனா இதுக்கு எதிராக பராசக்தின்னு ஒரு படம் வருது, அதற்கான தியேட்டர்ஸ் அதிகமா நிச்சயமா கொடுப்பாங்க. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் வாழும் கட்சியினுடைய படம், அதை சமாளிக்கணுமே சார் அந்த 200 கோடி. அதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, அந்த படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அப்ப ஜனநாயகன் படம் 5 நாட்கள் சோலோவா தியேட்டர்ல இருக்க போகுது. என்ன அப்ப இங்க இருக்கிற கிட்டத்தட்ட 1000 தியேட்டர்லையும் அந்த ஜனநாயகனை போட்டாலே இவங்களுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு என்ன வசூலை அள்ளுவதற்கு இந்த 5 நாட்களே போதுமானது. என்ன அதனால அந்த சிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராசக்தி 14ஆம் தேதி வரும்போது தியேட்டர் குறையுது அப்படின்னா ஒரு 50% தியேட்டர் குறையும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 500 தியேட்டர் தான் அங்கே போகும், இன்னொரு 500 தியேட்டர் இவங்க கிட்ட இருக்கும். ஒரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழ் சினிமாவோட ஆயுள்ங்கிறதே அதிகபட்சம் ஒரு 3 நாள் தான், அதுதான் உண்மையும் கூட. அப்போ ஒரு 5 நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படிங்கிறதே ஒரு போதுமான காலம் தான். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. எல்லாத்துக்கும் மேல இப்ப ஜனநாயகன் படம் சூப்பரா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து பராசக்தி படம் சுமாரா இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா பராசக்தி ரிலீஸ் ஆன பிறகும் ஜனநாயகனுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும், அதனுடைய தியேட்டர் குறைஞ்சி இதுக்கே மறுபடியும் தியேட்டர்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ இந்த எஸ்டிஆர்னுடைய அரசன் ப்ரோமோ உண்மையிலேயே அது ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுல வந்துட்டு எஸ்டிஆர்னுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப வேல்யூபிளாவே இருந்தது. அது ஆல்மோஸ்ட் கமலுக்கு இணையா அந்த விருமாண்டியில ஒரு காட்சி ஒன்று வரும், அந்த காட்சிக்கு இணையா தான் அந்த ஒரு தாடையை தடவிட்டு ஒரு பேசுற ஒரு நிலை இருந்ததுன்னு ஆல்மோஸ்ட் கமல் ரேஞ்சு கொண்டு போய் வச்சுட்டாங்க. உண்மையிலே இந்த படம் ஒரு அந்த இடத்துக்கு கொண்டு போகும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணலை. எப்படி அப்படின்னா இப்போ சிம்பு வந்து சென்னை மொழியில பேசுறாரு, ஆனா அது வந்து ஒரு சென்னை லாங்குவேஜா அது இல்லை. அதுவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செயற்கையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நம்மள ஆஹா அடடா மிரட்டிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு அதுல எதுவுமே கிடையாது. நார்மலா பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரியான அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ரத்தம் அருவா அப்படின்னு போறதுனால எனக்கு தெரிஞ்ச அரசன் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணலை. எல்லாத்துக்கும் மேல அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசுனாங்க இண்டஸ்ட்ரியில. வெற்றிமாறன் அப்படி ஒரு ப்ரோமோ எடுத்திருக்காரு, ஆச்சா போச்சான்லாம் சொன்னாங்க. எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, நான் எனக்கு வெற்றி காட்டினாரு, சூப்பரா இருக்கு அப்படின்லாம். ஆனா மக்கள் கிட்ட அது பெருசா எடுபடலை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இந்த ப்ரோமோ வந்து ஏற்படுத்தாத இம்பாக்டை ஒருவேளை படம் ஏற்படுத்தலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அந்த படம் வந்து இவரை கொண்டு போய் கமல் பக்கத்துல வச்சிருச்சு அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஒரு மிகையான ஒப்பீடா தான் தோணுது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. வேணா இது வரைக்கும் வந்து கமர்ஷியல் வெற்றி கொடுக்காத மாநாடுக்கு பிறகு சொல்றேன், சிம்புவுக்கு வந்து இது ஒரு வெற்றி படமாக மாறுவதற்கு வேணா வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சொன்னது. நன்றி.